அன்பர்களே, நண்பர்களே, சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் வே. மணிகண்டன், தமிழாய்வுத்துறை, தெய்வானையம்மாள் மகளிர் கல்லூரி, தன்னாட்சி. இன்றைய தினம் தெய்வானையம்மாள் மகளிர் கல்லூரியின் முதுகலை மாணவி மு. பிரணீதா அவர்களிடத்தில் நேர்காணலின் வாயிலாக வினாக்களை தொடுத்து விடைகளை பெற உள்ளோம். வணக்கம் பிரணீதா அவர்களே. நமது கல்லூரியின் முதுகலை பாடத்திட்டங்கள் உங்களுக்கு எத்தகைய ஈடுபாட்டினை அளித்துள்ளது என்பதை பற்றி எங்களுக்கு அறிய தாருங்கள். ஈடுபாட்டினை அளிக்க உள்ளதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் பாடத்திட்டம் என்ன இருக்குன்றதை சொல்லிடுறேன். தொல்காப்பியம், அற இலக்கியம், இக்கால இலக்கியம், தமிழ் அழகியல், செம்மொழி தமிழ், ஊடகவியல், இதழியல், தகவல் தொடர்பியல், இந்த மாதிரி பல பாடத்திட்டங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இதுல எனக்கு பயனுள்ளதா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் தான் நான் சொல்லுவேன். இப்ப தகவல் தொடர்பியல் அப்படின்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பல தகவல்களை நம்ம தொடர்ந்து நம்ம அதை தொகுத்து பலருக்கு கொடுக்கறதுனால இது ஊடகங்கள் சார்ந்த அந்த துறைக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்கு. வெறுமனே நம்ம பாடத்திட்டம் அப்படிங்கிறது பாடத்தை மட்டுமல்லாமல் பாடத்தை சார்ந்த பிற திறனுக்கும் பயன்படுவதா இருக்குங்க ஐயா. உங்களுடைய பாடத்திட்டம் என்பது, அந்த பாடத்திட்டமானது எதிர்காலத்துக்கு வேலைவாய்ப்பு திறனை உறுதிப்படுத்தக்கூடிய அளவு உங்கள் திறன் சார்ந்த பாடத்திட்டமாக அமைந்துள்ளதா? கண்டிப்பா. நான் முன்னாடி சொன்ன அந்த பாடத்திட்டத்தினை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இக்கால இலக்கியம், தொல்காப்பியம், அற இலக்கியம். இப்ப அற இலக்கியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 14 கீழ்கணக்கு நூல்கள் வந்துடும். அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே தொன்மையை சார்ந்தது தான். அதுல இருக்கக்கூடிய பழமொழி 400 இருக்கட்டும், திருக்குறளா இருக்கட்டும், நாலடியாரா இருக்கட்டும், எல்லாமே எப்படின்னா பழமையை சார்ந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு மனிதன் எப்படி அறத்தினை மையமாக வைத்து எப்படி அவன் வாழ்வியலை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அது சொல்லுது. இதே நம்ம நவீனத்துவம் அப்படின்னு வந்துட்டோம்னா, இப்ப இருக்க காலகட்டத்துல பல கவிஞர்கள், பல எழுத்தாளர்களுடைய நாவல்களா இருக்கட்டும், இது சிறுகதைகளா இருக்கட்டும், எல்லாமே பாடத்திட்டத்துல இடம்பெற்று இருக்கிறதுனால தொன்மை மற்றும் நவீனத்துவம் ரெண்டுத்துக்குமே சரிசமமான ஒரு பங்கீட்டை தான் நம்மளுடைய பாடத்திட்டம் கொடுக்கிறது ஐயா. இந்த உங்களுடைய பாடத்திட்டத்துல மேல்நாட்டு இலக்கியங்கள், இந்த புத்திலக்கியங்கள் உங்க பாடத்திட்டத்துல சரிவிகிதமா சேர்க்கப்பட்டுள்ளனவா? சேர்க்கப்பட்டுள்ளது. இப்ப முத்துலிங்கம் அப்படிங்கிறவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் இலங்கையை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். அவர் பல நாடுகள்ல அவர்களுக்கான அனுபவத்தை அவருடைய அந்த சிறுகதையின் மூலமாகவும் நாவல்கள் மூலமாகவும் கொடுத்துக்கிட்டு வராரு. அதனால அது மேல்நாட்டு இலக்கியங்கள், மேல்நாட்டு எழுத்தாளர்களுடைய பங்கீடும் அதுல அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்க பாடத்திட்டத்துல வேலை வாய்ப்புக்கு அதிகமா பங்களிப்பு தரக்கூடிய இந்த கணினி சார்ந்த பாடத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ளனவா? கணினி சார்ந்து அப்படின்னு சொன்னோம்னா, தமிழ் கணினி அப்படிங்கிற ஒரு வகுப்பே இருக்கு. அந்த வகுப்புல பொறுத்த வரைக்கும் கணினியுடைய ஒரு பொதுவான ஒரு அறிமுகம் மட்டும் இல்லாம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல அந்த எக்ஸலா இருக்கட்டும், வேர்டா இருக்கட்டும், பவர் பாயிண்டா இருக்கட்டும், ஒரு பொதுவான ஒரு அடிப்படையான ஒரு கல்வியை அந்த கணினி சார்ந்த கல்வியை எங்களுடைய துறையானது கொடுத்துட்டு தான் வருது. எங்களோட பாடத்திட்டமும் அதற்கேற்ற போலதான் இருக்கிறது. உங்க எதிர்காலத்துக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் திறன் சார்ந்ததாகவும் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இந்த பாடத்திட்டம் அமைந்துள்ளது என்பதை நீங்க உறுதி செய்கிறீர்களா? கண்டிப்பா உறுதி செய்வாங்க ஐயா. நம்முடைய நிகழ்ச்சிக்கு இன்றைய தினம் வருகை தந்துள்ள பிரணீதா அவர்கள் நம்முடைய கல்லூரியோட பாடத்திட்டம் குறித்த அனைத்து விவரங்களையும், பாடத்திட்டம் எப்படி கற்றல் பயன் சார்ந்ததாகவும் எதிர்கால வேலைவாய்ப்பினை உறுதிப்படுத்தும் வகையிலும் ஏதேனும் ஒரு திறனை வளர்க்கும் வகையிலும் நமது பாடத்திட்டம் அமைவதை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த அற்புதமான நிகழ்விற்கு வருகை தந்துள்ள பிரணீதா அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி பிரணீதா. நன்றி, வணக்கம்.